வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அப் டு 15 லேக் வரைக்கும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம ஆன்லைன்ல லோன் வாங்குறதுக்கான ஒரு அப்ளிகேஷனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம். இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையும் ஸ்டார்டிங் 10,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லயே லோன் ஆஃபர் வந்து பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 லேக் வரைக்கும் மட்டும்தான் லோன் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நியூ அப்டேட்டா அப் டு 15 லேக் வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் நீங்க சேலரிடா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, 2 பேருமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் உங்களுக்கு இந்த லோன் ஆஃபர் வந்து காமிக்கும். அந்த மாதிரி லோன் ஆஃபர் காமிக்கும்போது நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன்ல நான் இப்போ உங்களுக்கு லைவாவே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ, என்னென்ன டாக்குமெண்ட் ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க, நெக்ஸ்ட் இதுல லோன் எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி லோன் ஆஃபர் பத்தின டீட்டெயில தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த ஒரு அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் தான். ஸோ ஏஞ்சல் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோனும் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஏஞ்சல் ஒன்ல ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல எப்படி நம்ம ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். வீடியோட லிங்க்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற லோன் ஆப்ஸில் அதிகமாக லோன் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு லோனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இதில் மேலே ஹெட்டிங்கில் பாருங்கள் லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குதுல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இந்த மாதிரி காமிச்சதுன்னா உங்களுக்கு லோன் வாங்க எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ லோன் எலிஜிபிலிட்டி ஆகுது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல எனக்கு நிறைய டைம் லோனுமே வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டைம் நமக்கு எவ்வளவு லோன் ஆஃபர் வந்து பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஒரு அக்கௌண்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட்டட் ஆகிறதுக்கு 3 days டைம் எடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது ஆக்டிவேட்டட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தெரிஞ்சதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அப்படியே வச்சுக்கோங்க. மற்ற லோன் அப்ளிகேஷன்ல நீங்க லோனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது இந்த அப்ளிகேஷனையும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இதுல லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்குது அப்படின்னா நீங்க அதுல போயிட்டு ஃபர்தரா அப்ளை வந்து பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செக் யுவர் லோன் ஆஃபர் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து எலிஜிபிளான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2.5 லேக், அதாவது 2.5 லட்சம் ரூபாய் நமக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கான வட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து 2.3% வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. பெர் இயருக்கு எவ்வளவு பிடிக்கிறாங்க அப்படிங்கறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல கொடுத்துருக்க லோன் அமௌண்ட் அப்படி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுல கொடுத்துருக்க ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி உங்களுக்கு எவ்வளவு லோன் ரெக்யர்மெண்ட் இருக்குதோ அதை மட்டும் நீங்க செட் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 1 லேக் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். 1 லேக் செலக்ட் பண்ணும்போது நமக்கு இஎம்ஐ மந்த் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம், அப்புறம் 2 வருஷம், அப்புறம் 1.5 வருஷம், இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் மந்த் வந்து நமக்கு ஷோ பண்றாங்க. உங்களுக்கு எத்தனை மந்த்ல ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா எவ்வளவு இஎம்ஐ பே பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி மந்த்தை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷம் சூஸ் பண்ணீங்கன்னா 9,602 ரூபாய் நீங்க வந்து பே பண்ணணும் பெர் மந்த்துக்கான இஎம்ஐ. இது 24 மாசம், அதாவது 2 வருஷம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 5,438 ரூபாய் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். 18 மாசம் சூஸ் பண்ணீங்கன்னா 6,818 ரூபாய் நீங்க வந்து ஒரு மந்த்துக்கான இஎம்ஐயா பே பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு வருஷம் செலக்ட் பண்ணிருக்கேன் 1 லேக் அமௌண்ட். இப்போ அதுக்கு கீழே வியூ டீடைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மற்ற டீடைலா பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 27% வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸ்டார்டிங் இஎம்ஐ மந்த், அதுக்கப்புறம் எண்டிங் இஎம்ஐ மந்த், அப்புறம் வந்து லோனோட டைமிங் என்ன, இதை பத்தின எல்லா டீடைலும் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இஎம்ஐ ஷெட்யூல பார்க்கணும் அப்படின்னா இதுலயே இஎம்ஐ ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நம்ம எவ்வளவு அமௌண்ட் இஎம்ஐ பே பண்றோம், அதுல எவ்வளவு பிரின்சிபல் அமௌண்ட் கழியுது, எவ்வளவு வட்டி வந்து கழியுது அப்படிங்கறதெல்லாம் இங்க வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு கழியுது அப்படிங்கிற எல்லா டீடைலும் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் டிஜிலாக்கரை பேஸ் பண்ணி. இப்போ வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது டிஜிலாக்கருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்டர் பண்ணி டன் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கான டாக்குமெண்ட் டீடைல் எல்லாமே இதுல ஷோ ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதார் அப்படின்னு இருக்க நேர் இருக்கக்கூடிய டிக் பாக்ஸ்ல மட்டும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு அலோ அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி போட்டோஸ் ஒன்று எடுத்து அப்லோட் பண்ண சொல்றாங்க. இதுக்கு ஓப்பன் கேமரா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட செல்ஃபி போட்டோஸா கிளியரா இருக்கிற மாதிரி எடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டீட்டெயில் எல்லாமே இதுவரைக்கும் நீங்க ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலும் இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பர்ப்பஸ்க்காக இந்த லோன வந்து எடுக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன பர்ப்பஸ்க்கு எடுக்குறீங்களோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் டீட்டெயில வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது குடுத்திருந்த பேங்க் அக்கவுண்ட் எனக்கு டிஃபால்ட்டா ஷோ ஆகுது. ஜஸ்ட் நம்ம அத செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் குடுத்துட்டோம்னா, நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்ட வெரிஃபை பண்றதுக்கு ஒரு ₹1 சென்ட் பண்ணுவாங்க. அந்த ₹1 நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்க்கு ரிசீவ் ஆனதுமே நம்மளோட பேங்க் அக்கவுண்ட் வந்து வெரிஃபைட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ டெபிட் செட்டப்ப வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஆட்டோ டெபிட் செட்டப்ப நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுமே வந்து இ-சைன் வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பருக்கு அகைன்ஸ்ட் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கான இ-சைன் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இது ஆதார் கார்ட பேஸ் பண்ணி இந்த இ-சைன் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு அதாவது இந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். அதே மாரி இதே அக்கவுண்ட்ட தான் நீங்க வந்து ஆட்டோ டெபிட் செட்டப்புக்கும் இந்த அக்கவுண்ட்ட தான் வந்து எடுத்துக்கும். ஸோ நீங்க உங்களுக்கான லோன் அமௌண்ட்ட வந்து எடுத்ததுக்கு அப்புறமா கரெக்ட்டா ஒவ்வொரு மந்த்தும் எந்த டேட்ல வந்து அமௌண்ட் டெபிட்டட் வந்து பண்றாங்களோ, அதுக்கு 2 டேஸ் முன்னாடியே வந்து பேலன்ஸ் மட்டும் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கவுண்ட்ல இருந்து டெபிட்டட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லோன் எடுக்கிறது ஈஸி. வட்டிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். இதுல ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறத காமிப்பாங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா, அத வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கன்ஃபர்மேஷன் வந்து குடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ ரொம்ப அதிகமா இருக்குது, எனக்கு இது வொர்த்தா இல்ல அப்படின்னா, அதோட ஸ்கிப் பண்ணிட்டு வெளிய வந்துருங்க. ஃபைனல் சப்மிஷன் மட்டும் குடுக்கல அப்படின்னாலே, உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்க அக்கவுண்ட்க்கு டெபாசிட்டட் ஆகாது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ல நம்ம லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ வட்டி அப்படிங்கிறது அதிகம் தான். உங்களுக்கு ஓகே அப்படின்னா, ஒரு சின்ன அமௌண்ட்டா தேவைப்படுது அப்படின்னா, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.